வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். பருப்பு இல்லாமல் செய்கிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் ஒன்று சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 தக்காளி நறுக்கியிருக்கேன். தேங்காய், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி தழை, உப்பு. சாம்பார் செய்கிறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். நல்லா தக்காளி வணங்கி வரணும். இப்போ பாதி அளவுக்கு வணங்கியிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான காரம், மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சுருள வரணும். நல்லா சுருள வதங்கிருச்சு. தேங்காய் அரைச்ச பேஸ்ட் இதில் இருக்குது. இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இது நல்லா ஒரு மிக்ஸியை அலசி தண்ணி இதில் ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு, எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு விட்டாச்சு. இந்த மாதிரி நீர்க்க இருக்குது. இது நல்லா கொதி வரணும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு மசாலா, கறி மசாலா சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி தலையை தூவி இறக்க வேண்டியது தான். ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் வெந்தய இட்லிக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.